இன்றைய வேத வார்த்தை நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நம்முடைய நாவை குறித்து தேவன் பேசுகிறார். உன் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்பதையே அவர் விரும்புகிறார். ஒருவேளை நாம் சொல்லக்கூடிய வார்த்தையினால் பிறரை நாம் புண்படுத்தலாம். இல்லை என்றால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை பிறரை என்ன சொல்லலாம், சந்தோஷப்படுத்தலாம். நாம் எதை பேசினாலும் நாம் பார்த்து பேச வேண்டும். பிறர்கள் புண்படாதபடி நாம் இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதையே ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஒருவேளை நாம் சொல்லக்கூடிய கடுஞ்சொல்லானது பிறரை பாதிக்கக்கூடும், தற்கொலைக்கு கூட கொண்டு போய்விடும் பிரியமானவர்களே. எனவே நம்முடைய நாவில் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் யோசித்து நாம் பேச வேண்டும் என்பதையே அவர் தெளிவுபடுத்துகிறார். இந்த நாவானது நல்லதையும் பேசுகிறது, கெட்டதையும் பேசுகிறது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? உன்னுடைய நாவை நீ காப்பாயானால் உன் ஆத்துமாக்களுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. இடுக்கண் என்று சொல்லும் பொழுது பாவமான காரியத்தில் நீ போக மாட்டாய். நீ ஜாக்கிரதையோடு பேசும் பொழுது உன்னுடைய ஆத்மா இன்பமான இடத்துக்கே போகும். உன் வாயின் வார்த்தையினால் நீ யார் என்று உறுதிப்படும். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளாக இருந்தால் அதை கேட்கிறவர்கள் சந்தோஷமாக கேட்பது மாத்திரமல்ல, உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். நம்முடைய ஆத்மா தீட்டுப்படாதபடி தேவனோடு கூட நாம் பரிசுத்தமாக இருக்கும்படி நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகளிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவன் தாமே நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் தேவனுக்கு பிரியமா இருக்கும்படியாக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென்.